டெஃபினைட் இன்டெகிரல்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கறது வந்து வித்தவுட் லிமிட்ல பார்த்தோம். இப்போ வந்து வித் லிமிட்ல பார்க்க போறோம் டெஃபினைட் இன்டெகிரல். ஓகே, டெஃபினைட் இன்டெகிரல். ஸோ அந்த டெஃபினைட் இன்டெகிரல் எப்படி வரும்னா இன்டெகிரல் a to b f of x into dx ஈக்குவல் டு எப்படி எழுதுவாங்கன்னா இதனுடைய இன்டெகிரல் ஃபார்மா எழுதுவீங்க. அப்போ என்னது அது எஃப் கேபிட்டல் எஃப்னு வரும். இது பேர் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்மால் எஃப். அப்போ அதனோட வேல்யூ எப்படி எழுதுவீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எழுதுவீங்க இன்டெகிரல் ஃபார்முலா. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எனக்கு கிடைக்கும் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ கேபிட்டல் எஃப் ஆஃப் பி. சரிங்களா? ஃபார் த சிம்பிள் எக்ஸாம்பிள் சப்போஸ் இன்டெகிரல் 0 to 1 x into dx வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் x கண்டுபிடிக்கும். அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 என்ன எழுதணும் 0 to 1 எழுதணும். என்ன எழுதுவீங்க 0 to 1 எழுதுவீங்க. கரெக்டுங்களா? இப்போ என்னாச்சு 1/2 கான்ஸ்டன்ட் டைம் அதை எடுத்துக்குவீங்க. இப்போ என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் 0 to 1 எழுதுவீங்க. கரெக்டுங்களா? இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் அப்பர் லிமிட் இதுக்கு பேர் லோயர் லிமிட். அப்போ எப்படி எழுதணும்னு கொடுத்துக்கிறாங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே அப்பர் லிமிட் வேல்யூ லோயர் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்போ 1/2 அப்பர் லிமிட் வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயருக்கு 1 அப்போ 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு 0 அப்போ மைனஸ் 0 ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 ஸ்கொயர் 1 0 ஸ்கொயர் 0 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுதான் வந்து டெஃபினைட் இன்டெகிரலோட பேசிக் கான்செப்ட். இது என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இதுன்னு டவுட் இருக்குங்களா?